ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டியூ டு ஃபார் அந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 பார்க்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஹாப்பி சரஸ்வதி பூஜை, அட்வான்ஸ் ஆயுத பூஜை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்க விட்டுருங்க. நாங்கள் இன்ட்ரோ போட்டு வீடியோ கொடுப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் சேர்த்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த சிக்கன் கிரில்லுக்கிட்ட போக வேண்டியதான். போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இன்றைக்கான கைஸ் இந்த இடத்துல வேன் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வண்டி இருக்குது. எப்படி 3000 சேர்த்தேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாருங்கள், ஒரு கார் விற்கிற இடம் தெரியும். அது உள்ளே போயிட்டு போனேன் கைஸ். கொஞ்சம் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போய் விளாண்டு இப்போ நீ எங்கடா போகிறேன்னு கேட்பீங்க. இதோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு காரை போய் விட்டேன். அவங்க போய் செல் ஆகிடுச்சு கார். இப்போது பண்ணி காட்டுற பாருங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டிங்கனாலே போதும், அதுவே செல் ஆகிடும். ஏதோ பேசிக்குவாங்க, என்ன பேசுகிறானுங்கன்னு தெரில, வளர்றானுங்க கைஸ். ஏதோ பாருங்க 115 ரூபாயா. எஸ், இந்த மாதிரி தான் கைஸ் சேவ் பண்ணேன் நான். சிக்கன் கார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். போடா தம்பி, இது சேல் ஆகிட போகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சிக்கன் கிரில் வீட்டுக்கு போகிறோம். ஒரு மிஷினை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம் கைஸ். போடா சீக்கிரம் போ. பூஸ்ட்டு இது மேலே பறக்கலாம் கைஸ். இதை ஆன் பண்ணி விட்டால் ஸ்கோர் கிடைக்குமா என்ன? ஸ்கிட்டு அடித்தா ஸ்கோர் கிடைக்குது கைஸ். இதில் மேலே அந்த ஹண்டி மோடுன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீனில் தெரியா காட்டலை. போ. இப்போ போயிட்டு ஒரு ஸ்கிட்டு. இப்போ காசு கிடைக்குமா? இப்போவும் கிடைக்கல. அங்கே அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஸ்கிட்டு இப்போவும் கிடைக்கல. என்னடா இது? போ சீக்கிரம். இப்போ நான் போயிட்டு அந்த பேட்ரி தான் எடுக்க சொல்லுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பில் திஸ். ஓகே பேட்ரி 3000 ருபீஸ் கேஷு. சேர்றா இல்லை 3000 ருபீஸ். அவ்வளோதாங்க சேவ் பண்ணியாச்சு. ஓகே, அல்ட்ரா மெகா பேட்ரிஸ் சார்ஜ்டு, அனேபிள் டு சார்ஜ் நியூக்ளியர் பேட்ரிஸ். டியூட் மார்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவே ஆக மாட்டேங்குது. ஆனால் சேவ் போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டியூட் மார்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். டியூட் மார்க்கெட் அது இருக்குது தெரியும். அது உள்ளே எந்த இடம்னு எனக்கு தெரியாது. இப்போ டியூட் மார்ட்டுக்கு போயிட்டு வண்டி ஒரு தம்பி அந்த மாதிரி போயிட வேண்டியதான். போ நிற்காத பாரு. வா போ அப்பா பூச்சாங்க. சீக்கிரம் இந்த இடத்துக்குள்ள தானே இருக்கும் டியூட் மார்க்கெட்டு. இங்கே இது உள்ளதான். இப்போ பாருங்க, இங்கே தான் தர்பூசணி கடைலாம் இருக்குது. இதுதான் டியூட் மார்க்கெட்டு. இப்போ நான் இது எங்கே போய் தேடுறது? இதுதான் டியூட் மார்க்கெட்டு. அதுவே சந்தேகமாக இருக்கே. திருப்புங்க, இதில் தான் போட்டிருக்கு. இது டியூட் பார்க்கு. அது டியூட் மார்க்கெட் இல்லை இது. அப்போ டியூட் மார்க்கெட்டுக்கு நான் எங்கே போகிறது? சுத்தம். சரி இருங்க கைஸ், நான் கேள்விப்பட்டேன் இதில் ஜாம்பி இருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் அதை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கணும் கைஸ். அடுத்த பாட்டில் ஜாம்பி மூடு. ஜாம்பி நம்மளை அட்டாக் பண்ண வரும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டியூட் மார்க்கெட்டு. இங்கே தான்டா எல்லா கடையும் இருக்குது. இதுதான்டா அப்போ டியூட் மார்க்கெட்டு. இருங்க, ஃபஸ்ட்டு இறங்கலா தம்பி. நிறுத்து கார் நிறுத்து. டியூட் மால் இதுவும் இருக்குது கைஸ். ஒரு இதுவா? ஆனால் இதுவாக இருக்காது, ஏன்னா இது டியூட் மால். அவன் சொன்ன டியூட் மார்க்கெட்டுண்ணா. ஃபோன்லாம் வச்சுருக்காங்க கைஸ். எவ்வளோ பெருசு கைஸ். நல்ல வேலை கைஸ், பயந்துட்டேன். 3000 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்ல. என்னடா 115 ரூபா தான் இருக்குது. அதை வாங்கிட்டோன்னு நினச்சேன். 300 ரூபாயை போயிட்டு 3000 நினச்சிட்டேன் கைஸ். ஒரு நிமிஷத்தில் மண்டை குழம்பிச்சு. ஐயோ சாரா தம்பி வாங்க கைஸ், நம்ம ஊர் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூட்டர் என்னடா ஸ்கூட்டர் கண்ணாடி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஜூபிட்டரா வண்டி? ஐயோ வேறு துரத்துறானே. தம்பி கொஞ்சம் விட்டுறோம். நான் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப்ஓ கிடச்சிது ஒரு வழியில். டியூட் மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டோம் தம்பி. நீ போயிட்டு வா. லிஃப்ட்டு கொடுத்ததுக்கு நன்றி. இங்கே இருக்குது பாருங்கள், டியூட் மார்ட்டு தான் போட்டிருக்கு, மார்க்கெட் இல்லை. இங்கே தான் இந்த பேட்ரிஸ் இருக்குங்க. இங்கே இருக்குது, எடுத்துக்க வேண்டியதான். நம்ம பணம் வச்சுருப்பாங்க. பணம் எடுத்துக்கோங்க கைஸ். போடு தர்மம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி விடா கைஸ். ஜட்டிக்குள்ளே எங்கேயாச்சும் ஒலிக்க வச்சுருக்கானா? பேர் என்ன? நான் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லடா. போடா
நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். அப்போ அந்த கிரில் வீட்டுக்கு போயிட்டு கிரில் வீடா அது தெரில, அது என்னதுன்ட்டு யூஎஃப் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டைலாக போக வேண்டியதான். ஓட்டி காட்டுறேன் பாருங்க கைஸ் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு லோ பண்ணுறா தம்பி. சர்வீஸ் இப்போ போகலாம் கைஸ். பூஸ்ட்டு வா வா வா, என்ன ஸ்பீடு கைஸ் இது. அவன் வீடு வேறு இங்கே தான் இருக்குது. இப்படியே போக வேண்டியதான். இப்படியே போனால் வந்துடும். கார் ஷாப்பா? அப்போ இந்த சைடு போகணும் கைஸ். எப்படி ரூட்லாம் மெமரி ஆகி போச்சு கைஸ் எனக்கு. ஏய் இந்த சைடு போடா, இந்த சைடு போடா, இந்த சைடு போடா. ஏய் ரிவர்ஸ் எடுறா தம்பி. வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு இந்த சைடு போங்கப்பா. போடா இருட்டே ஆகிடும் போல. போய் முட்டை போகிறான். முட்டிட்டான்டா. அங்கே ட்ராப் பண்ணால் சரி. எனக்கு இது வேற உருண்டையாக இருக்கா, எது எந்த சைடு திரும்புதுன்னே தெரிய மாட்டுது. இப்போ பாருங்க கன்ஃபியூஸ் ஆகிடுது, எது முன்னாடின்னே தெரில. ஏய் போ. ஐயோ நானே கீழே வந்துட்டேன். நம்ம வந்தாச்சு. நீ அப்படியே போயிடு, இங்கே வந்துடாது. கொடுத்துட வேண்டியதான். என்னடா? எஸ், பாட் பேட்ரிஸ் நவ் ஹேக் சடன்லி ஆர் கேங். நைஸ். கேங்கு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டேன். டேய் கேங்ஸ்டர் நிற்கிறேன், காரை கொடு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேங்கை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டானா. சண்டே கூப்பிட்டானா. அவங்க எங்கே இருக்கானுங்கன்னு நான் காட்டுறேன். ஐயோ போகிறதுக்கே பயமாக இருக்கு கைஸ். அவங்க கும்பலாக உட்காந்துட்டு இருப்பானுங்க. இருக்கிறானுங்களா? தம்பி நீ போ, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருக்கானுங்களா என்ன? அதுவே தெரில கைஸ். இருக்கானுங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக காசு சேர்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே பண்ண முடியும். எனக்கு எதுக்குடா காசு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கன்று வாங்க வேணும் கைஸ். கன்று வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அவங்க அட்டாக் பண்ண முடியும். மற்றபடி கையில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. தடியும் ஒருத்தர் இருப்பான், ஒரு அடி தான் அடிப்பான், அவ்வளோதான், சோழியும் முடிஞ்சிடும். வாங்க போயிட்டு காரை விற்க வேண்டியதான். இந்த காரை போய் விற்றுட்டு எவ்வளோ காசு வருதோ அதை எடுத்துகிட்டு போய் கன்று வாங்கிட வேண்டியதான் கைஸ். போடா ஸ்பீடாக போடா. இதுக்கே டைம் ஆகிடுது கைஸ். கட் பண்ணி போட முடியாது இல்லையா. கார் விட்டு இறங்கிட போகிறேன். திருப்பு. இங்கே இருக்கிற காரை கூட உங்களால் விற்க முடியும். ஆனால் 10 ரூபா 12 ரூபா தான் கிடைக்கும். வெளியே இருக்கிற கார் விற்றிங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது? இது டப்பா கார் கைஸ். இது 20 ரூபா கிடைக்கிறதே பெருசுன்னு நினைக்கிறேன். சில காருக்கு தான் 50 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஒரு காரை விற்றேன் கைஸ், 200 ரூபாய்க்கு மேலே எனக்கு கிடச்சிருச்சு. பரவாயில்ல, 122 ரூபாய். இது விற்கிறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ காசு போகுதுன்னு பாருங்கள். இது வேறு அவனா மாட்டிக்கும் கைஸ். ஐயோ அதனால இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போய் விற்கலாம். இதுக்கு வந்து 2 ரூபாய் கிடைக்குமான்னு பாருங்கள். ஏய் சீக்கிரம். எவ்வளோ கிடைக்குது? எவ்வளோ டக்குன்னு சொல்கிறா. 2 கைஸ். என்ன கரெக்டாக 2 ரூபா. 2 ரூபாய் வைக்கிறதுக்கு வைக்காமலே இருந்துருக்கலாம். நான் ஒரு கார் சொல்கிறேன் கைஸ். இந்த காரு எங்கே இங்கே பாருங்கள். இந்த ரெட் கலர் கார் விற்றிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். கேமை சேவ் பண்ணுறோம். சேவ். இப்போ நம்ம வீட்டு ஒன்றுமே வீடு தான் கேங்க மேலே போட்டாங்க. கன்று தான் வாங்கணும். கார் ஃபஸ்ட்டு இதை மாத்துறா. இங்கே டே போடு. DAY அவ்வளோதான். இப்போ போயிட்டு 3 கிராவிட்டி போட்டு இப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கார் எவனுமே எடுத்துகிட்டு வர மாட்டான். அந்த சமயத்தில் 3 கிராவிட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. 3 கிராவிட்டி இப்போயும் ஹெல்ப் பண்ணு. சீட் ஆக்டிவேட்டட். அவ்வளோதான். இப்போ எதுக்குடா காரு? வீடு மேலே ஏறி நான் பாட்டுக்கு போயிடுவேன். பாருங்க ப்ளீஸ். அவ்வளோதான். நிஞ்சாடா நல்லா. இது வேறு ஜம்பு. போயிட்டு சாவடா தெவ்வால. செவ்வால ஜம்ப்பு. இங்கே இருக்கான் காரு. திறந்துருக்கு. போ. இங்கே தான் கைஸ் நான் வந்து கேம் விளாண்டது எடுத்துக்கிட்டேன் காசுலாம். கன் ஷாப்புக்கு போகணும். கன் ஷாப் எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. எங்கடா இருக்குது கன் ஷாப்பு?
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்க போகிறேன்னா ஏகே இருந்தால் வாங்கிடுவேன், இல்லைன்னா பிஸ்டல் வாங்க போகிறேன் கைஸ். இது உள்ளே இருக்குங்க கைஸ் கன் ஷாப்பு. போயிட்டு போ போ போ. உள்ளே இறங்குடா தம்பி. எங்கே கைஸ் கன் ஷாப்பு அங்கே இருக்குது, வெளியே இருக்காடா. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா தம்பி. அதுதான் கன் ஷாப்பா? அதுவே சந்தேகமாக இருக்கு. டேய் இதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் போகுது, பூஸ்ட்டை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் போகுது. என்னடா கார் இது? சர்வீஸ் பண்ணி விடா தம்பி. நம்ம போயிட்டு அந்த காரை எடுத்துக்க வேண்டியதான். இது வேறு 3 கிராவிட்டி. வா பறக்குது கைஸ் கார். நம்ம போயிட்டு இந்த காரை எடுத்துக்கோங்க. என்ன கார்டா இது? அதே கார் தானே இதுவும். கன் ஷாப் இங்கே தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு? போ போ போ. இங்கே நிறுத்தி வச்சிடலாம், நமக்கு தேவைப்படும். கைஸ் பார்த்தீங்களா 3 கிராவிட்டி போட்டோன்னே எல்லாம் ஒவ்வொரு திசையில் போய் அடிச்சுக்கிறாங்க. டேய் ஐயோ பாவம் கைஸ் இவன். பாவம் நம்ம காரு அங்கே இருவா. நான் ஏற்கனவே கன் வாங்கியிருந்தேன், ஆனால் வாங்க முடியாது. பிஸ்டல் மட்டும் தான் வாங்க முடியும். காசை வீணாக்க விரும்பல கைஸ். நான் பார்த்தீங்கன்னா 200 சேர்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா 481 சேர்த்துருக்கேன். மிச்சம் 20 என்ன பண்ண போகிறோன்னா பேஸ்கெட் பால் ஆட போகிறோம். நான் உங்ககிட்ட விளாண்டி காமிச்சதே இல்லைல்ல, இப்போ விளாட போகிறோம் கைஸ். இங்கே இருக்குது, இதுதான் அந்த கோட். பேஸ்கெட் பால் கோட்டில் எப்போ டிஸ்கோ லைட்லாம் எரியுது சொன்னாங்க. ப்ளே பேஸ்கெட் பால். இவன் வேறு டான்ஸ் ஆடிட்டே இருக்கானே கைஸ். நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன். இதை தூக்கி கரெக்டாக அந்த போர்டு, ஐயோ தப்பாக போட்டேன் நானே. 3 கிராவிட்டி ஆஃப் பண்ண வந்துட்டேன் கைஸ். அதுதான் இப்போ ஒன்று கூட உள்ளாது நமக்கு. 41 நிமிஷம் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், நான் ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். முடிய போகுது. இந்த அவன் பேக்கில் போடுறான், பேக்கில் போடு, அவன் பேக்கில் போடு. ஐயோ ரவுண்ட் ரிவார்டு 0 தான். என்ன பண்ணுறது? 3 கிராவிட்டி ஆஃப் பண்ணுற தம்பி. ஆஃப் பண்ணு. சீட் டீஆக்டிவேட்டட். ப்ளே பேஸ்கெட் பால். இப்போ பாருங்க கைஸ் என் டேலண்ட்டு. நான் ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த பேஸ்கெட் பாலை பிடிச்சி கரெக்டாக இந்த மேலே இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கோட்டு, அந்த என்ன சொல்லுவாங்க நெட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி வச்சுருவாங்களே, கரெக்டாக அந்த லைனை போய் அதில் நிறுத்திடுங்க, உங்களுக்கு கோல் விழும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உழுந்துருச்சு. இந்த மாதிரி தான் கைஸ் ட்ரிக்கு இது. ஒரு வளைவாக போட்டு பாருங்கள். நான் இப்படி சைடு வாங்கி தான் அப்படி போகிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக விழும் உங்களுக்கு. நீங்கள் அதே இந்த சைடில் போட்டு பாருங்கள், விழுமா எனக்கு தெரில. இல்லை இந்த சைடு போட்டால் கூட விழலை. விழுங்க கைஸ், கரெக்டாக போடணும் போல். நான் இந்த சைடு போட்டுக்கிறேன்ப்பா. எனக்கு அதுக்கு இதுக்கு தேவையே இல்லை. வித்தியாசம் என்னதான் தெரில. உள்ளே போயிடு. கைஸ் செம்மையாக இருந்துச்சுல. முடிஞ்சு 10 ஸ்கோர் அடிக்க முடியுதா பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு 550 சீக்கிரம் 600 கூட சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். 8 அடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான். ஐயோ கண்டிப்பாக அடிச்சிடலாம் கைஸ். அதான் 10 செகண்ட் இருக்குல்ல, இன்னும் 1 தானே. 11 அடிக்கலாம் கைஸ் தாராளமாக. 11 செகண்ட். இப்போ தான் கைஸ் 10 செகண்ட் பார்த்தோம். ஓகே போட டைம் இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். இதே நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். எத்தனை செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது? 7 6னா மிஸ் ஆயிடுச்சு. 3 2 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே 14. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஓகே ரிவார்டு எவ்வளோ? 140 தருவாங்க. ஒரு ஸ்கோருக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தருவாங்க கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு கன் ஷாப்புக்கு போக வேண்டியதான். தம்பி அவனாச்சும் வண்டி எடுத்துருவாங்களா? அண்ணன் கூட்டிகிட்டு போக வேண்டியா? வந்துட்டாங்க கைஸ். இழிச்சவாயன். இவன் தான் இழிச்சவாயன் போல். மூஞ்சிட்டு எழுதியிருக்கு. டே நல்லா இல்லை, கொஞ்ச நேரத்தில் பீதியை கிளப்பி விட்டான். இப்போ எந்த சைடே யாரா அவன் படுத்துட்ருக்கான்? எவனோ அது பைக்கா அது? நான் கூட எவனோ படுத்துட்ருக்கான்னு நினச்சேன் கைஸ் ரோட்டில். கன் ஷாப் இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா எங்கே கன் ஷாப்பு? இங்கே இருக்குது. நம்ம வண்டி இங்கேயே விட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா வண்டி? இல்லை அது நான் விற்று. இன்னும் வண்டி எங்கடா எடுத்துகிட்டு ஓட்டினான் கைஸ் அவன். பார்த்தீங்களா? 500 வாங்கு பர்ச்சேஸ். 30 ரூபா சேர்த்துருந்தா இது வாங்கிடலாமே. சரி புல்லட் நமக்கு தேவைப்படும் கைஸ். 2 புல்லட் வாங்கிக்கலாம். எப்படி வாங்குறது புல்லட்டை? செலக்ட் எனி ஆஸ்பெக்ட். ஓகே வாங்க முடியுமா?
பார்த்தீங்களா புல்லட்டு 360 புல்லட் இருக்குது. இது போதும். கிரினேடு 60 ரூபா தானே நினைக்கிறேன். 30 ரூபாயா? என்கிட்ட 1 ரூபா தான்டா இருக்குது தம்பி. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போக முடியாது. கன்று வாங்கியிருக்கோம். நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்க போகிறோம். அதுக்கான காசு சேர்த்து வச்சுக்கிறேன். கிரனேடு ஏற்கனவே என்கிட்ட இருக்குது கைஸ். இதில் 12 கிரனேடு, இதில் 11 கிரனேடு. அப்புறம் அடுத்த பாட்டில் ஒரு பிஸ்டல் மட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். அதை வச்சு தான் நம்ம சண்டைக்கு போக போகிறோம் இந்த ஏ கேங் கூட. அடுத்த பாட்டில் நம்ம சண்டே போடலாமா இல்லை ஜாம்பி யூஸ் பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் அதை பார்த்து தான் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே பண்ணால் டைம் ரொம்ப ஆகும். இதோட இந்த வீடியோ கேம் ப்ளே முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய் பாய். நான் போயிட்டு சேவ் பண்ணிடுறேன் கைஸ். பாய் கைஸ், பாய்.